ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ திருப்பதிக்கு கிளம்பிட்டோம். திருமலை பெருமாள் தரிசனத்துக்கு. நம்ம ஒரு முறையும் ஒரு வழியில் போவோம். இன்றைக்கி நம்ம வேறு ஒரு வழியில் போக போகிறோம். அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் காரில் தாம்பரத்துலேருந்து பைபாஸ் மூலிமா, அதாவது வண்டலூர் பைபாஸ் மூலிமா இப்போ திருமழிசை, வெள்ளவேடு, திருவள்ளூர், திருத்தணி வழியாக திருப்பதிக்கு போக போகிறோம். அந்த வழி எப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தாம்பரத்துலேருந்து கிளம்பியிருக்கோம். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்தந்த பார்ட்டில் இப்போ அந்த சைடு நார்த் மெட்ராஸ் பக்கம் இருந்தாங்கன்னா அவங்க பெரியபாளையம் வழியாக போவாங்க. ரெட்டில்ஸ் பெரியபாளையம் அது வழியாக ஊத்துக்கோட்டை பிடிச்சி போவாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சப்போஸ் கோயம்பேட்டில் இருக்காங்கன்னா மதுரை வாயில், பூந்தமல்லி, திருவள்ளூர், திருத்தணி வழியாகவும் போவாங்க. அவங்க ஒருத்தவங்க அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த வசதி இருக்கோ அந்த வழியாக போவாங்க. இப்போ நாங்கள் தாம்பரத்தில் இருக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா இந்த பைபாஸை பிடிச்சி போகிறோம். இது வண்டலூர் பைபாஸ். இப்போ லெஃப்ட்டில் நான் திரும்பியிருந்தால் அந்த வண்டலூர் போவோம். நாங்கள் ரைட்டில் இப்போ திரும்ப போகிறோம். இந்த பைபாஸ் சென்னை அவுட்டர் பைபாஸ். இது வண்டலூரில் போயிட்டு வண்டலூர் ஜூ கிட்டே கனெக்ட் ஆகிற இந்த பைபாஸ் இது. இப்போ இந்த பைபாஸ் வழியாக நம்ம நேராக நசரத்பேட் போகிற வழி இது. நாங்கள் பாத யாத்திரை போனால் கூட திருப்பதிக்கு, திருநீர்மலையிலேருந்து நாங்கள் பாத யாத்திரை போவோம் திருப்பதிக்கு. அப்போ நாங்கள் இந்த பைபாஸ் வழியாக தான் ஓரமாகவே நடந்து நாங்கள் போவோம். இது ஆக்சுவலி நாங்கள் திருநீர்மலையிலேருந்து நேராக சிட்கோ, திருமுடிவாக்கம் சிட்கோ வழியாக அங்கே கனெக்ட் ஆகி அங்கேருந்து நாங்கள் நேராக நசரத்பேட்டை, திருமழிசை, வெள்ளவேடு வழியாக திருத்தணி போய் போவோம். பட் இந்த பைபாஸில் என்ன கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் பாத யாத்திரை போகும்போது ஒதுங்கிறதுக்கு மரம், நிழல் எதுவுமே இருக்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு டோல்கேட் இது இந்த பைபாஸில். இதுக்கப்புறம் இன்னொரு டோல்கேட் இருக்குது. இந்த பெரிய பைபாஸில் டோல்கேட்டே போட மாட்டோன்னு சொல்லியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர்லேருந்து இங்கே டோல்கேட் போட்டு அமௌண்ட்டு கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த ரைட் சைடில் வரும் குன்றத்தூர் முருகன் கோயில். இதை தாண்டி நம்ம போக போகிற இடம் தான் அந்த நசரத்பேட்டை இறங்குற பைபாஸ், அதை கனெக்ட் பண்ணுற பைபாஸ். அதுங்க இந்த ரூட்டில் அதிகமாக டீ கடையோ ஹோட்டல் எதுவும் இருக்காது. உங்களுக்கு சர்வீஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா 2-3 டீ கடை கிடைக்கும். அங்கே கூட நீங்கள் எதாவது குடிச்சிக்கலாம். பட் இந்த இடத்துல ரொம்ப இருக்காது. ஆனால் ரொம்ப ரோடு ஃப்ரீயாக இருக்கும். நல்லா நீங்கள் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். டிராஃபிக் பிரச்சனை எதுவுமே இருக்காது. இதில் இந்த ரோட்டில் ரூட் பஸ்ஸு எதுவும் வராது. அதிகமாக லாரிங்க வரும், லோட் வெஹிக்கிள்ஸ். இது மாதிரி நம்ம போகிறவங்க, கார் எடுத்துன்னு போகிறவங்க போவாங்க. மற்றபடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரூட் பஸ்லாம் அதிகமாகலாம் வராது. இல்லை, நம்ம இப்போ செங்கல்பட்டுலேருந்து வரவங்க இந்த இதை யூஸ் பண்ணி ஊர் உள்ள, அதாவது நம்ம திருப்பதிக்கு போகிறாங்க, இந்த கூடுவாஞ்சேரி அப்படி இருக்கிறவங்க கூட இந்த பைபாஸ் வண்டலூர் வண்டலூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இதை பிடிச்சி திருமழிசை, திருவள்ளூர் வழியாக போகலாம். நாங்கள் எல்லா ரூட்லேயும் போயிருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து அந்த ரூட்டில் போகிற அந்த ட்ராவலிங்கை எடுத்து போட்டிருக்கேன். நான் ட்ரெயினில் போகிறத எடுத்து போட்டிருக்கேன். எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இப்போ கட் பண்ணி சர்வீஸ் ரோடு வழியாக நசரத்பேட் போக போகிறோம். இங்கே தான் நம்ம இறங்கணும். இது பார்த்திங்கன்னா இப்போ லெஃப்ட்டு திரும்பினோம்னா நேராக போய் இந்த பைபாஸ் சர்வீஸ் ரோட்டில் லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா நசரத்பேட் போவோம். ரைட்டில் திரும்பினீங்கன்னா பூந்தமல்லி டவுனுக்கு போவோம் உள்ள. இதுதான் இப்போ வர சிக்னல் தான் நசரத்பேட். இந்த நசரத்பேட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போன பெங்களூரு, ரைட்டில் திரும்பினா திருமழிசை. பாருங்கள், இது பெங்களூர் போர்டு. பெங்களூர், தருமபுரி, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், வேலூர் எல்லாமே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர் கூட இந்த வழி தான் போகணும். இப்போ நம்ம ரைட்டில் திரும்ப போகிறோம். இந்த ரைட்டில் திரும்பி நேராக போனீங்கன்னா தான் திருமழிசை வழி திருப்பதிக்கு. இதுதான் மெயின் ரூட்டு. இதில் தான் 201 பஸ்ஸு போகும், கவர்மெண்ட் பஸ்ஸு. 201 சென்னை டு திருப்பதி பஸ். இது இப்போ ரைட் டர்ன் பண்ண போகிறோம். இந்த ரைட் டர்ன் பண்ணுறது தான் இப்போ திருப்பதி ரூட்டு. இப்போ லெஃப்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதா ஹோட்டல் இருக்கும். இந்த சங்கீதா ஹோட்டல் இந்த பேக்கேஜ் டூர் போகிறாங்க இல்லைங்களா, திருப்பதிக்கு பேக்கேஜு. இந்த பேக்கேஜ் போகிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இது தான் சங்கீதா ஹோட்டல் பாயிண்ட்டு. இப்போ போர்டில் பாருங்கள், திருவள்ளூர், திருப்பதி, சத்தியவேடு, ஊத்துக்கோட்டை எல்லாத்துக்கும் இது தான் வழி. இது
இதுதான் திருமழி இசை. திருமழி இசை ஆழ்வாரால் பாடப்பட்ட திருத்தலம். இங்கே அருள்மிகு ஜெகநாத சுவாமி கோயிலும் அருள்மிகு ஒத்தாண்டேஸ்வரர் மற்றும் குளிர்ந்த நாயகி அம்மன் கோயில் இருக்குது. இது வந்து வெள்ளவேடு. திருமழி இசைக்கு அடுத்து உடனே வெள்ளவேடு வந்துடும். நாங்கள் நடந்து பாத யாத்திரை வரும்போது திருமழியில் இல்லை வெள்ளவேட்டில் தான் உட்காந்து கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் நாங்கள். இது வந்து மிக பழமையான ஒரு சிவன் கோயில். இந்த ஊர் பேர் வந்து புதுசத்திரம். நாங்கள் இங்கே பாத யாத்திரை போகும்போது இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு போயிருக்கோம். அதை திறந்து இருந்தால் நாங்கள் சாமி கும்பிட்டு போவோம். இங்கே இது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இது ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா திருநின்றாவூர் பெரியபாளையம் ஆவடி போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு ரூட் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க ஆவடி போகிறதா இருந்தாலும் சுற்றிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா நேராக திருநின்றாவூர் போகும். திருநின்றாவூர்லேருந்து ரைட் சைடில் போனீங்கன்னா ஆவடி. அதே திருநின்றாவூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பெரியபாளையம் போயிடலாம். இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மணவாளன் நகர். இது வந்து திருவள்ளூருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஊர். இப்போ நம்ம திருவள்ளூர்கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ரைட்டில் திரும்பினா பிரிட்ஜு வரும். பிரிட்ஜை தாண்டினோடனே திருவள்ளூர் தான். நேராக போனோன்னா ஸ்ரீபெரும்புதூர் செங்கல்பட்டுலாம் போகிறது தான். திருவள்ளூர் டு செங்கல்பட்டுக்கு வழியே இது தான். திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், சிங்கபெருமாள் கோயில், செங்கல்பட்டு இது வழி தான். நேராக போகணும். அதுக்கு ரைட்டில் திரும்பினீங்கன்னா திருவள்ளூர். இதுதான் திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா ஆவடி சென்னை. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா திருத்தணி ஊத்துக்கோட்டை போகிறதுக்கு வழி. இது நேராக போனது தான் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டுக்கும் போகலாம். வீரராக பெருமாள் கோயிலுக்கும் நேராக போய் ரைட்டில் திரும்பினா தான் வீரராக பெருமாள் கோயில் இங்கே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஹோட்டல் இருக்குது. PS4 இருக்குது, கங்கா இருக்குது. நல்லாயிருக்கு. இங்கே ஹைஜீனிக்காகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நேராக போன திருத்தணி, ரைட்டில் போய் திரும்பினீங்கன்னா ஊத்துக்கோட்டை, சத்தியவேடு எல்லாம் போகலாம். நாங்கள் நேராக வந்து போகிறதுனால, அதாவது திருத்தணி போய் போகிறதுனால நேராகவே வந்துட்டோம். நாங்கள் போகும்போது கொஞ்சம் மழை பிடிச்சிருச்சு. அதாவது தூறல் போட்டுச்சு. அதுக்கப்புறம் மழை வந்துடுச்சு. இது திருவள்ளூரை தாண்டினோடனே இருக்கிற டோல்கேட்டு. அப்படியே தூறல் போட்டுக்கினே இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் விட்டுடுச்சு. பட் இந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. தூறல் போட்டுக்கிட்டே தான் இருந்தது. நம்ம இருந்தாலும் அது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருந்தோம். ரொம்ப வேகமாகலாம் போகல. ஏன்னா மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிட்டனால பயமாக இருந்தது. அதனால் நாங்கள் ஸ்லோவாக தான் போனோம். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. முதல்ல தூறல் தான் போட்டுன்னு இருந்தது. காரில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 2 வீலரில் போகிறவங்களுக்கு தான் பாவம் நனைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தோம் நாங்கள். இந்த மழை வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. இதுக்கு கொஞ்சம் தூரத்தில் திருத்தணிக்கு முன்னாடி திருத்தணி வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரோடு வந்து நல்லாயிருக்கும். இது ஓட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் பொறுமையாக தான் போகணும். ஏன்னா வந்து சிங்கிள் லேன் தான். இது ஏற்ற மாதிரி வண்டிலாம் வரும். உங்களுக்கு திருவள்ளூர்லேருந்து திருத்தணி போகிறதுக்குள்ளார பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஹோட்டல் இருக்குது. இங்கே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை,
ரெஸ்ட் ரூமும் இருக்குது, காஃபி ஷாப்ஸும் இருக்குது. அந்த காஃபி ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகணுன்னா கூட இங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகி போகலாம். இப்போ ரைட்டில் இது வருதுங்கள லாரி வருது இல்லை, இதுதான் கனகம்மா சத்திரம். இப்போ திருவள்ளூர்லேருந்து திருத்தணி போகும்போது இருக்கிற ஓரளவுக்கு பெரிய ஊர் இது. இது வந்து பார்த்திங்கன்னா முதல்லலாம் ஊர் உள்ளே போவோம். இப்போ பைபாஸ் போட்டதுனால பைபாஸ் வழியாக தான் போகிறோம். இது கனகம்மா சத்திரம் பைபாஸ் இது. நீங்கள் வந்து ஃபேமிலியோடு போகிறீங்கன்னா இந்த ரூட்டில் போங்க. ஏன்னா இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹோட்டல் வசதி எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ரூட்டில் போகும்போது எந்த வித பயம் இல்லாமல் போகலாம். ஏன்னா இந்த வண்டி பஸ்ஸு காரு ஏதாவது வண்டி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு இதில் வந்து பயம் இல்லை. நைட்டில் கூட வரலாம் நீங்கள். இப்போ லெஃப்ட் சைடில் 2 ஹோட்டல் வருது. நீங்கள் ஏதாவது ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்றதா இருந்தால் கூட இங்கே சாப்பிட்டுக்கலாம். இங்கே காஃபி ஷாப்ஸும் இங்கே நிறைய இருக்கும் இந்த ரூட்டில். நாங்கள் வந்து காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு காஃபி ஷாப்பை தேடிட்டு இருந்தோம். ஒரு கும்பகோணம் ஃபில்டர் காஃபி ஷாப் ஒன்று வந்தது. இப்போ பாருங்கள், இங்கே தான் இருந்து காஃபி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து திருத்தணி பைபாஸை பிடிச்சி பைபாஸை தாண்டி வந்துட்டு திருத்தணி ஊர் உள்ளே போகலை. பைபாஸை பிடிச்சி இப்போ நாங்கள் வந்து நேராக வந்து நகரிக்கு கிட்டே வந்துட்டோம். இப்போ நம்ம கிராஸ் பண்ணுற ஊர் பேர் நகரி. நகரி ஊர் உள்ளே போகணுன்னா நம்ம வந்து லெஃப்டில் போகணும். இப்போ பஸ்ஸெலாம் வந்ததுன்னா ரூட் பஸ்ஸெலாம் வந்துச்சுன்னா உள்ளே போயிட்டு தான் வரும். இப்போ நம்ம காரில் போகிறதுனால நேராகவே பைபாஸை பிடிச்சி போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இப்போ நாங்கள் போகிற வரைக்கும் இங்கே சில இடத்துல தூறல் போட்டுக்கிட்டே இருந்ததுனால இந்த கண்ணாடி மேலே அந்த தூறல் விழுந்து சில இடத்துல நமக்கு சரியாக தெரியாமல் போகுது. இது நகரி பைபாஸ். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல், லாட்ஜு, ரூம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ இது நகரி ஊர் உள்ளேருந்து நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது தான் பைபாஸில் போய் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். லெஃப்ட் சைடில் வர்றது தான் இது வந்து நகரி ஊர் உள்ளேருந்து பைபாஸுக்கு வர்ற வழி இது. இங்கே திருத்தணியை தாண்டிட்டாலே அதிகமாக வந்து மலை சார்ந்த இடம் தான் அதிகமாக இங்கே இருக்கும். இப்போ நம்ம புத்தூருக்கு வந்துட்டோம். லெஃப்டில் திரும்பினா புத்தூர், நேராக போனால் திருப்பதி, ரைட்டில் திரும்பினா நீங்கள் ஊத்துக்கோட்டை போகலாம். இப்போ நம்ம புத்தூர் லெஃப்ட் சைடில் இறங்கி போவோம். ஏன்னா இந்த பிரிட்ஜு இன்னும் கட்டாமல் வருஷக்கணக்காக இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம வந்து லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த லெஃப்ட்டில் தெரியுது இந்த ரோடு தான் புத்தூர் டவுன் உள்ளே போகிற ரோடு. நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோன்னா பைபாஸு, புத்தூர் பைபாஸை பிடிச்சி நேராக நம்ம வடமால்பேட்டை வழியாக திருப்பதி போகலாம். இந்த பிரிட்ஜு இன்னும் கம்ப்ளீட் ஆகாததுனால நம்ம எல்லாமே வந்து இந்த சர்வீஸ் ரோடு தான் யூஸ் பண்ணி போகணும். நாங்கள் வழிநெடுக்கு இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் பாத யாத்திரை போகிறத பார்த்தோம். நாங்கள் இங்கே பாருங்கள், பாத யாத்திரை போகிற பக்தர்கள் போயிட்டு இருக்காங்க. இப்போ வருது அஞ்சரம்மா அம்மன் கோயில். இது இந்த பாத யாத்திரை வரவங்க நாங்கள் கூட இதுக்கு முன்னாடிலாம் வரும்போது இங்கே வந்து குளிச்சுட்டு அம்மனை கும்பிட்டுட்டு போவோம். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம்லாம் இங்கே இருக்குது. இன்னும் இங்கே குரங்கு மட்டும் அதிகமாக இருக்கும். இந்த ஆந்திராவில் வந்துட்டாலே அதிகமாகவே குரங்கு அதிகமாக இருக்குது இங்கே. இது வடமால்பேட்டை டோல்கேட்டு. இதை தாண்டி ரைட்டில் திரும்பினா வடமால்பேட்டை பைபாஸு. இது வழியாக நம்ம நேராக ரேணுகுண்டா போயிடலாம். லெஃப்டில் உள்ளே இறங்கி போனால் வடமால்பேட்டை ஊர். இந்த வடமால்பேட்டை ஊர் வழியாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தான் புடி அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த புடி வழியாக காயம்பேட்டை, பிராமணம்பேட்டை வழியாக திருச்சானூருக்கு டைரெக்டாக போயிட்டு அம்மனை அங்கே கும்பிட்டுட்டு அம்மாவை தரிசனம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் மலைக்கு போவோம். இது பாத யாத்திரையாக வர நாங்கள் எல்லாம் இப்படி தான் போவோம். இது வழியாக ஊர் உள்ளே போய் தான் நாங்கள் போவோம். ஆனால் நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே விடிய காலில் இருக்கும்.
ஒரு 3 மணி 4 மணிக்கு வருவோம். இங்கேருந்து டீ கடை திறந்து இருந்துச்சுன்னா இங்கே டீ கடையில் டீயை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது வழியாக நாங்கள் நடந்து அப்படியே புதிய வழியாக போவோம். நாங்கள் பாருங்கள், இந்த பைபாஸ் வழியாக வந்து அனந்தபூர், திருப்பதி, கடப்பா எல்லா ஊருக்கும் இந்த வழியாக போகலாம். இப்போ நம்ம வந்து திருப்பதிக்கு வந்துட்டோம். இது வந்து சீனிவாச சேத்து பிரிட்ஜ். இது தான் இந்த சீனிவாச சேத்து பிரிட்ஜு பார்த்திங்கன்னா திருச்சானூரை தாண்டினோடனே இது ஏறினீங்கன்னா நேராக நம்ம அலிப்பிரிக்கு முன்னாடி இருக்கிற நந்தி சர்க்கிள், அதாவது கபில தீர்த்தத்துக்கு முன்னாடி இருக்கிற நந்தி சர்க்கிளில் போய் டைரெக்டாக இறங்கிடலாம். இதனால் இந்த டிராஃபிக் பிரச்சனையே வந்து இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து திருப்பதி நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி இல்லை. நம்ம நேராக ஏறி ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், உங்களுக்கு இறங்குற இடம் காட்டுறேன். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, இதனால் இந்த கீழே வந்து இந்த சின்ன வியாபாரிகள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் லாஸ். இதுதான் வந்து ஸ்ரீனிவாசம் தங்கும் ஃப்ரீயாக தங்குற விடுதி. இதில் பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு ரூமும் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டோம் பாருங்கள், ரைட் சைடில் A to B இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து இறங்கும். இங்கே நிறைய ஹோட்டல் இருக்குது உங்களுக்கு. இதுதான் நந்தி சர்க்கிள். இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ இறங்கிட்டோம் இல்லையா, இப்போ நேராக பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட்டில் திரும்ப பாருங்கள், ரைட் சைடில் உங்களுக்கு கபில தீர்த்தம். இங்கே அப்புறம் ரைட் சைடில் கபில தீர்த்தம். மேலே பாருங்கள், நேராக வந்து பஸ்ஸு வர வழி மேலே தெரியுது பாருங்கள், மலையிலேருந்து இறங்குற வழி. இப்போ இது டோல்கேட்டுக்கு வந்துட்டோம் நம்ம, அலிப்பிரி டோல்கேட். இது தான் இங்கே பார்த்தீங்கன்னா செக்கிங் முடிச்சுட்டு தான் நம்ம கிளம்ப முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கேன் பண்ணணும், நம்மளுடைய பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணணும். அவங்க வந்து காரையும் செக் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. லெஃப்ட் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர் கோயில். மலை ஏறும்போது காட் ரோட்டில் போகிறவங்க இறங்கி விநாயகரை கும்பிட்டுட்டு போவாங்க. இது முன்னாடி போகிற பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஷோலிங்கர் டு திருமலா பஸ். இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலூர், சென்னை, பல ஊர்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே டைரெக்டாக மேலேருந்து பஸ் இருக்குது. இந்த ரோடு தெரியுது இல்லைங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு காட் ரோடையும் செகண்ட் காட் ரோடையும் இணைக்கிற ஒரு வழி. இது அவசரமாக ஏதாவது மழை காலத்தில் மலை சரிவு ஏற்பட்டுச்சுன்னா இதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சு இது வழியாக நம்ம வந்து போகிறதுக்கு எந்த பக்கம் நல்லா இருக்கோ அந்த பக்கம் போகிறதுக்கு வழி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம மேக்ஸிமம் மேலே வந்துட்டோம் திருமலைக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இதுதான் வந்து ஜிஎன்சி டோல்கேட் திருமலா. நம்ம நேராக போகாமல் ரைட்டில் போனோம்னா நம்ம சிஆர்ஓவுடைய கார் பார்க்கிங் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் நிறுத்திட்டு சிஆர்ஓவில் போயிட்டு உங்களுக்கு ரூம் வேணும்னா கூட நீங்கள் ரூம் அங்கே எடுத்துக்கலாம். ஸோ அதனால் பார்க்கிங் வசதிக்கு ரைட் சைடில் தான் போகணும். நீங்கள் ரைட் சைடில் போனீங்கன்னா சிஆர்ஓ கார் பார்க்கிங்னு இருக்கும். நீங்கள் அங்கே போய் கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு சிஆர்ஓவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரூம் வேணும்னா க்யூவில் நின்னீங்கன்னா ரூம் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்த வழியோடைய வீடியோவை இப்போ போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.